OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். வெல்கம் யுகேந்திரன். OPOS குக்பாட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், பட் பார்த்ததில்லை. ஓகே, இதான் OPOS குக்பாட். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் ஒரு ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் பால் பாயாசம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் தான் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? நான் சொல்ல நீங்கள் தான் பண்ணணும். ஓகே, பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து குக்பாட் மூடி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ எங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக யாருனா ஒருத்தர் இருந்தே இருப்பாங்க சமையல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ சப்போஸ் எதனா ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணுன்னும் போது ஸோ அவங்க வந்து எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மொத்தமாக எல்லோரும் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ கிளம்பி போயிடும் போது நான் மட்டும் ஒர்க் இருக்கிறதுனால நான் இங்கே சென்னையில் தான் இருப்பேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா சமையல் இப்போ பேசிக்கலாக எனக்கு சமையல் வராது. ஸோ அதனால நான் வந்து வெளியில் தான் வாங்கி சாப்பிடுவேன் அதிகமாக. வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றதோ இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா OPOS கிச்சன்ன்ற யூடியூப் சேனலை பார்த்தேன் நான். ஸோ இதில் வந்து ட்ரையல் பண்ணலான்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். உள்ளே இருக்கிறது வந்து இன்னர் விசில். ஓகேங்களா? ஓகே, இதை தான் நம்ம உள்ளே போட போகிற எல்லா ஐட்டம்ஸும். ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து 2.5 கப் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, இதை வந்து பாலை வந்து இந்த இன்னர் விசிலில் ஊற்றிடணும். நான் ஃபுல்லாக நம்ம வந்து மெஷர் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? பால் பாயாசம் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. சரி, பால் பாயாசம் தானே, ஓகே பண்ணலாம். பால் நம்ம சுகர் எப்படி மொத்தமாக சுகர் வந்துட்டு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. அந்த வந்து சுகர் நம்ம உள்ளே போடுறோம். நம்ம வந்து எல்லாமே மெஷர் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? OPOS ஆப்பில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரெசிபிஸ் பற்றி தான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பால் பாயாசன்றது நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நான் சேமியாவில் தான் சாப்பிட்ருக்கேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியில் பண்ண சொல்லியிருந்தாங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம 1/4 கப் ஊற வச்சுருக்கோம். அதையும் நம்ம போடுறோம். ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கோம் அந்த ரைஸை. என்ன கரண்டி தான் இப்போது ஏலக்காய் 2 ஏலக்காய் முழுசாக தான் நம்ம வச்சுருக்கோம். தட்டிலாம் வைக்கல ஏலக்காய், அதுவே வந்து இதாகிடும். வந்து குங்குமப்பூ, ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ. குங்குமப்பூ போடும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவராக இருக்கட்டும், கலர் லைட்டாக மாறி வரும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இன்னர் விசில் வந்து கீழே வந்து தொடச்சிட்டு இப்போ வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து மூடி வச்சு மூடிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்து இன்னர் விசில் வச்சாச்சு. இந்த டிஷ்க்கு பால் பாயாசத்துக்கு என்ன பண்ணணும்னா வெண்ட் வந்து க்ளோஸில் இருக்கணும். இப்போ வந்து ஓப்பனில் இருக்குது வெண்ட். ஓகேங்களா? இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சோம்னா வந்துட்டு வெண்ட் வந்து க்ளோஸ், இது வந்து க்ளோஸ். ஓகேங்களா? இங்கிட்டு இருந்தால் ரைட்டு லெஃப்ட்டில் வந்து திருப்பினோன்னா வெண்ட் வந்து ஓப்பன் அர்த்தம். இந்த டிஷ்க்கு வந்து வெண்ட் க்ளோஸில் தான் இருக்கணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ மெனு செட் பண்ண போகிறோம். மெனுவில் போயிட்டு இப்போ வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குங்களா, இதை நம்ம மோட் சேஞ்ச் பண்ணுறது. பே அப்படின்னு ஒரு இது வரும், அதில் நம்ம வந்து வைக்கிறோம் பாயாசத்துக்கு. இது வந்து பாயாசத்துக்கு வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க அடுத்ததுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஓகேங்களா, அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். ஆமாம். இப்போ வந்து ஆன் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஏன்னா தெரியாதவங்க டக்குன்னு போயிடும் இல்லைங்களா, அதுக்காக வந்து இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்க்ரீடியன்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதில் ஒரு 15 minutes காட்டுச்சு. இப்போ வந்து 15 minutes வந்து நம்மளுக்கு காட்டுது. சரிங்களா? இது வந்து கரெக்டாக வந்து 15 minutes தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்துட்டு பில்டப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது நம்ம குக்கிங் டைம் தான் 15 minutes. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெண்ட் நம்ம க்ளோஸில் இருக்கனால இப்போ நம்ம நார்மல் குக்கர் இருக்கும் இல்லைங்களா, வெயிட் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, உங்களுக்கு வந்து 15 minutesனா 15 minutes அப்படின்லாம் வராது. 20-25 minutes கூட நம்மளுக்கு வந்து ஃபுல் செட்டில் ஆகிறதுக்கு வந்துட்டு ஆகும். ஓகே, இல்லை இப்போ இது வந்து ஒரு ஆட்டோ 15 minutes அந்த காட்டுமா இல்லை நம்ம செட் பண்ணுற மாதிரி தானே? இல்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து செட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எந்ததுக்கு ஆப்ஷன் இப்போ சிக்கனுக்குனா அதுக்கேற்ற மாதிரி டைமிங், ஒன்றுக்கும் ஒரு டிஷ். வெஜ்ஜுக்குனா வேறு டைமிங் மாறும் உங்களுக்கு. அதே மாதிரி பாயாசத்துக்கு வந்து 15 நிமிஷம் காட்டுது. ஓகே, உங்களுக்கு குக்கிங் பற்றிலாம் எதுவும் பேசிக் எதுவும் தெரியுங்களா?
இல்லை எனக்கு சுத்தமாக குக்கிங் வராது. குக்கிங் தெரியாது? இல்லை. ஓகே, அது குக்கிங் தெரியாதவங்க கூட ஓப்போஸ் குக் பாட்டில் வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு வந்து, ஏன்னா ஸ்டாண்டர்ட் ரெசிபி இருக்குது, மெஷர்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, தெரியாதவங்க கூட இதில் வந்து ஈஸியாக பண்ண முடியும். அதுதான் ஓப்போஸ் குக் பாட்டோட ஒரு ஸ்பெஷல். ஓகேங்களா, வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சேமியாவில் தான் பாயாசம் சாப்பிட்ருக்கேன். பட் நீங்கள் வந்து அரிசியில் பண்ணுறீங்க. ஸோ பாஸ்மதி ரைஸில் வந்து நீங்கள் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. ஓகேங்களா, இப்போ வந்து அதில் வந்து பாயாசம் பண்ணுறோம். நம்ம நார்மலாக பாயாசம் வந்துட்டு பச்சரிசி போட்டு பண்ணுவாங்க. இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் போடும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் எல்லாம் மாறும். அதில் குங்குமப்பூ போட்டிருக்கோம், எல்லாமே உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஒரு பிரியாணி ஒரு டேஸ்ட், அந்த ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வரும் உங்களுக்கு. ஓகே, ஓகேங்களா. இப்போ இது நம்ம இப்போ பண்ணுறோமே, இதில் வந்து நம்மளுக்கு கேஸில் எதுவும் தேவையில்லையா? இதில் இல்லை, தேவையில்லை இதுக்கு. ஓகே. கிச்சனில் போய் நின்று சமையல் பண்ணதெல்லாம் உண்டா உங்களுக்கு? இல்லை, பழக்கம் இல்லை. அதனால தான் நீங்கள் இந்த இது கேட்குறீங்க. நின்று பார்த்து சமையல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதோடது எப்படின்னு. ஏன்னா அங்கே நின்று நம்ம வதக்கும் போது அந்த புகையாக இருக்கட்டும், அடுத்து சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நிற்கவே முடியாது கிச்சனில். அது அந்த லேடிஸ்க்கு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இது வந்து ஓப்போஸ் குக் பாட் வந்து நம்ம எங்கேனாலும் வச்சு செய்யலாம். ஓகேங்களா, நம்ம ரெடி பண்ணிட்டோம், எல்லா டிஷ்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டேபிளாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஸ்டூல் எல்லாத்துலேயும் வச்சுட்டு நம்ம கரண்ட் நம்ம ப்ளக் பாயிண்ட் மாட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக குக் பண்ணிடலாம். இதில் நீங்கள் போட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை கூட நீங்கள் போய் முடிச்சுட்டு கூட வந்துடலாம். குக்காய் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு சில டிஷ்ஷுக்கு வந்துட்டு வெண்ட் உடனே ஓப்பன் பண்ணுறதா இருக்கும், ஒரு சில டிஷ்க்கு வந்துட்டு ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணுறதா இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பால் பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஸோ இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஏலக்காய், ஸோ வந்து சாஃப்ரான்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இருக்குது இதில். ஓகே, இப்போ வந்து எடுத்து வெளில வச்சுருங்க. மேஷ் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்க வந்து ரைஸ், பாஸ்மதி ரைஸ் வந்து இப்போ வந்து குக் ஆகிருக்கு. லைட்டாக நம்ம வந்து மசிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த பாயாசம் அந்த லிக்விட் வரணும் இல்லையா, அதுக்காக. ஓப்போஸ் குக் பாட்டில் பாஸ்மதி ரைஸ் பாயாசம் பண்ணியிருந்தோம் நம்ம. இப்போ டேஸ்ட் பாருங்கள். ஸோ எடுத்து பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ என்னாலே வந்து நம்பவே முடியல. ஸோ இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்றத என்னால் சுத்தமாக நம்ப முடியலை. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி குக்கிங்கே பண்ணதில்லை, கிச்சன் சைடும் போனதில்லை, அதில் நீங்கள் வந்து பாயாசம் வச்சுருக்கீங்க. உங்களால் நம்ப முடியுதா? சத்தியமாக என்னால் நம்ப முடியல. இந்த ஓப்போஸில் இவ்வளோ அருமையாக வரும்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஓகே, நம்ம போட்டிருக்க அந்த ரைஸ் எல்லாம் வெந்திருக்கா, அந்த குங்குமப்பூ, ஏலக்காய் அந்த வாடையெல்லாம் எப்படி இருக்குது? நம்ம போட்டிருக்க அந்த ஏலக்காவோட ஸ்மெல்லாம் நல்லா வருது இல்லை. பட் ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. டிஃப்ரெண்ட்டான பாஸ்மதி ரைஸ் பால் பாயாசம். ஆமாம், நான் யூஸ்வலாக நான் வந்து சேமியாவில் தான் சாப்பிட்ருக்கேன். பட் பாஸ்மதி அரிசியில் நல்லா வந்திருக்கு.